உங்க ஐக்கிய ரேகை இதய ரேகையை தொடுது. நீங்க உங்க மனைவிய 6 மாசமா பிரிஞ்சிருப்பீங்களே, உண்மைதானே? மங்கா, நீ முனிரத்னம் கடைசியா கொள்ளையடிச்சீங்களே அந்த கேரளா பார்ட்டியோட தங்கம், அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? இந்த பாரு இன்ஸ்பெக்டரே, முனிரத்னம் அவன் நேரில் கூட நம்ப மாட்டான். அவன் தங்கத்தை மறைச்சு வச்சிருக்கேடா எனக்கு தெரியாது. இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் நான் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறேன்டா. காரு, பங்களா, பட்டு வேட்டி, பட்டு ஜிப்பா, வெள்ளை செருப்பு, காலங்காத்தால வெள்ளி சொம்புல இளநி தண்ணி, இதெல்லாம் நான் சொல்லலடா, என் ரேகை சொல்லுது. கைரேகை சாஸ்திரங்கிறது உண்மை. அது நம்ம முன்னோர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரப்பிரசாதம். நாளை மறுநாள் முனிரத்னத்துக்கு தூக்கு, அதை மறந்துடாத. அவனை யாராலையும் தூக்குல போட முடியாது, கண்டிப்பா தப்பிச்சிருவான். முனிரத்னத்தை சுத்தி 100 போலீஸ்காரங்க காவலுக்கு நிக்கிறாங்க. இரும்பு கதவு, பெரிய மதில் சுவரு, இதெல்லாம் மீறி அவன் எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு குத்தவாளிக்கு நடு விரல்ல அழுத்தமான ரேகை இருந்தா அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அவன் தப்பிச்சிருவான். அப்பா, இவரு திருநாவுக்கரசு தானே? தெரியும், நம்மூர் பையன். தம்பி, உங்களை பத்தி மீனாட்சி என்கிட்ட சொல்லியிருக்கு. நீங்க 2 பேரும் விரும்புறத பத்தியும் சொல்லியிருக்கு. சாப்பிடுறது பழைய சோறா இருந்தாலும் வெளியே போடுற இலையில எண்ணெயை தடவி போடுறது தான் எங்க குடும்ப வழக்கம். என்கிட்ட நீ தப்பிச்சிட்டேன், ஆனா உன்னை நான் விட மாட்டேன். பெருமாள் சார், இவனை கூட்டு போங்க, நான் பாதியார்கிட்ட பேசணும். போடுறா, ஜெயிலுக்கு போ, அவனை பிடி, தப்பிச்சிருவான். போடுறா போடுறா, ஜெயிலுக்கு போடா. அப்பா தப்பிச்சிருவான்டா. யாரு? எதுக்கு இவன் நின்ன இடத்துல எல்லாம் கோழி ரத்தத்தை ஊட்ட சொல்றான்? உங்க ஆயில் ரேகையில ஒரு குத்து விழுந்திருக்கு. உங்க வயித்துல ஒத்த மடிப்பு இருக்கணுமே, இருக்கணும். இன்னும் 2 நாள்ல தூக்குல தொங்க போறான் முனிரத்னம். அவனுக்கு ஆயுள் கட்டி 90 வயசு வரைக்கும் இருப்பான்னு சொல்றீங்க. நல்லா திடகாத்திரமா இருக்காரு பெருமாள். அவரை 2 நாள்ல செத்துருவாருன்னு சொல்றீங்களே, என்னால நம்ப முடியலையே.